மறைந்த டாடா சன்ஸ் குழுமத்தின் முன்னாள் தலைவர் ரத்தன் டாடாவின் சொத்து தொடர்பில் அவர் எழுதி வைத்துள்ள உயில் பற்றிய விவரங்கள் வெளியாகியுள்ளன. பிரபல இந்திய தொழிலதிபரும் டாடா சன்ஸ் குழுமத்தின் முன்னாள் தலைவருமான ரத்தன் டாடா தனது 86வது வயதில் உடல்நலக் குறைவால் மும்பையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் கடந்த 9ஆம் தேதி காலமானார். அரச மரியாதையுடன் அவரது உடல் அடக்கம் செய்யப்பட்டது. இவரது மறைவை அடுத்து டாடா அறக்கட்டளையின் புதிய தலைவராக நோயல் டாடா நியமிக்கப்பட்டுள்ளார். இந்நிலையில் ரத்தன் டாடா தனது சொத்தில் யார் யாருக்கு எவ்வளவு பங்கு தர வேண்டும் என்று எழுதி வைத்துள்ள உயில் பற்றிய விவரங்கள் வெளியாகியுள்ளன. அதன்படி ரத்தன் டாடாவுக்கு தனிப்பட்ட சொத்து சுமார் இந்திய ரூபாவில் 10,000 கோடி என மதிப்பிடப்பட்டுள்ளது. ஜிகுதாரா வீதியில் 2 மாடிகள் கொண்ட வீடு, கடற்கரை நகரான அலிபாக்கில் 2000 சதுர அடி கொண்ட கடற்கரையோர பங்களா, 350 கோடி வங்கி வைப்புகள் மற்றும் டாடா சன்ஸின் 0.83% பங்குகள் என ரத்தன் டாடா பெயரில் சொத்துக்களாக உள்ளன. உயிலில் தமது ஜெர்மன் ஷெப்பர்ட் வகை டிட்டோ என்ற வளர்ப்பு நாய்க்கு தனது சொத்தில் ஒரு பங்கை எழுதி வைத்துள்ளார். மேலும் டிட்டோவை தனது சமையல்காரன் ராஜன் ஷா கவனித்துக் கொள்வார் என்றும் உயிலில் குறிப்பிட்டுள்ளார். டிட்டோவை பார்த்து கொள்ள தேவைப்படும் செலவுகளை ஈடுகட்டும் வகையில் சொத்துக்களை ஒதுக்கியுள்ளார். இதை தவிர இவரின் வீட்டு சமையல்காரர் ராஜன் ஷா, வீட்டு பணிப்பாளர் சுப்பையா ஆகியோருக்கும் சொத்தில் பங்கு என்று உயிலில் குறிப்பிட்டுள்ளார். அதேபோல் தன்னுடைய நண்பனும் இளைஞனுமான சாந்தனு நாயுடுக்கு சொத்தில் ஒரு குறிப்பிட்ட பங்கை ரத்தன் டாடா எழுதி வைத்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. மேலும் சாந்தனு வெளிநாட்டில் சென்று படிக்க டாடா நிறுவனம் கடன் வழங்கியுள்ள நிலையில் அக்கடனையும் ரத்தன் டாடா தள்ளுபடி செய்துள்ளார். அதேவேளை அவரது அறக்கட்டளை சகோதரர் சகோதரிகள், வீட்டு பணியாளர்கள் மற்றும் பிறருக்கும் தனது சொத்தில் பங்களித்துள்ள நிலையில் டாடா சன் நிறுவனத்தின் 0.83 பங்கையும் ரத்தன் டாடா அறக்கட்டளைக்கு வழங்கியுள்ளதாக தெரிய வருகின்றது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் பண்ணவும்.